ஆயுத எழுத்தினுடைய இன்னொரு வடிவமான முற்றாயுதம் என்பதை பார்ப்போம். ஆயுத எழுத்திற்கு ஒலி அளவு கால் மாத்திரை அளவு. இந்த கால் மாத்திரை அளவிலிருந்து குறையாத ஆயுதத்துக்கு தான் முற்றாயுதம் அப்படின்னு பேர். ஓசையில் குறையாத ஆயுதம் முற்றாயுதம் அப்படின்னு பேர். இப்போ பொதுவாக ஆயுத எழுத்து பண்பு என்னன்னா, ஆயுத எழுத்திற்கு முன் குறில் எழுத்து தான் வரும். அதே போல் ஆயுத எழுத்திற்கு பின்னாடி கசட தபர 6 வல்லின எழுத்து மட்டும்தான் வரும். வேறு எழுத்துக்கள் வராது. இந்த ஆயுத எழுத்து சொல்லினுடைய முதல்லையும் வராது, கடையிலையும் வராது, இடையில தான் வரும். முதல் எழுத்து குறிலாக வரணும், கடைசி எழுத்து கசட தபர வல்லினம் எழுத்தாக வரும், இடையில் ஆயுதம் வரும். இது பொதுவான பண்பு. இப்போ இந்த கால் மாத்திரை அளவிலிருந்து குறையாத ஆயுதம் முற்றாயுதம் சொல்கிறோம் இல்லையா, அது எங்கே வருதுன்னா, இந்த இறுதியில் வரக்கூடிய கசட தபர இருக்குல்ல, அதாவது இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இருக்குல்ல, அது மேலே ஏற வரக்கூடிய உகரம். அப்போ இக்கு கூவாக மாறும், இச்சு சூவாக மாறும். இப்போ குசுடு துபுராக மாறும்ல, அந்த குசுடு துபுர் எடுத்து ஆயுத இடத்துக்கு பின்னாடி ஏற்கனவே நம்ம சொன்னது போல் ஆயுத இடத்துக்கு முன்னாடி ஒரு குறில் வந்துச்சுன்னா அது தன்னுடைய மாத்திரையில் குறையாமல் ஒலிக்கும், குறையாது. இப்போ இதை உதாரணம் என்ன, எஃகு எஃகு அப்படிங்கிறது இக்கு கூட்டல் ஊ, தூங்கிறது இத்து கூட்டல் ஊ, கசட தபர இடையில வரக்கூடிய ஆயுதம் அங்கு குறைந்து ஒலிக்காது. அப்போ கசட தபர வல்லினத்தின் மேல் ஏறி வரக்கூடிய உகரம் இறுதி எழுத்தை இடையில் வரக்கூடிய ஆயுதம் குறைந்து ஒலிக்காது. அதுபோல் புணர்ச்சினால் வரும் ஆயுதமும் ஒலி குறைந்து ஒலிக்காது. எப்படின்னா, இப்போ அவு கூட்டல் கடிய அகடியன்னு மாறுது. இந்த இவ்வண்ணா ஒழிந்து அதுபோல் ஆயுத எழுத்து ஏறும். இதுதான் புணர்ச்சி விதி. அப்போ புணர்ச்சினால் வரக்கூடிய ஆயுதம் இருக்கு இல்லையா, இந்த ஆயுதம் இருக்கு இல்லையா, இவ்வுக்கு பதிலாக வரக்கூடிய ஆயுதம் இருக்கு இல்லையா, அதுவும் தன்னுடைய ஒலியிலிருந்து குறையாது. அதே போல் விகாரம்னு சொல்கிறோம் இல்லையா, வலித்தல் விகாரம், தொகுத்தல் விகாரம், இயல்பு விகாரம், அதுபோல் தோன்றல் விகாரம். ஒரு எழுத்து தோன்றுனுச்சு அப்படின்னா அது தோன்றல் விகாரம் புணர்ச்சியில். இப்போது ஆ கூட்டல் கான் அஹான் அப்படின்னு வருது. ஒரு எழுத்து தோன்றுது, ஆவும் கானும் சேரும் பொழுது அஹான் என்று ஒரு எழுத்து தோன்றல் விகாரம் வருது இல்லையா. அங்கே தோன்றல் விகாரத்தில் வரக்கூடிய ஆயுதமும் தனக்குரிய மாத்திரையிலிருந்து குறைந்து ஒலிக்காது. எனவே இது முற்றாயுதம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்.